Daily. Taste the Daily. திண்டுக்கல் பகுதியில் ஹீரோ ஸ்பிளெண்டர் பைக்கை தேடி திருடி வந்த கொள்ளையன் பிடிபட்டார். திண்டுக்கல் நகர் பகுதியில் ஹீரோ ஸ்பிளெண்டர் பைக் தொடர்ந்து திருடப்பட்டு வந்துள்ளது. இது குறித்த புகார்களை அடுத்து திருடப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் பழைய குற்றவாளியான வத்தலகுண்டை சேர்ந்த சூரிய பிரகாஷ் என்பது தெரியவந்தது. சூரிய பிரகாஷ் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து திருடப்பட்ட 4 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. போலீசார் உரிய முறையில் ரோந்து மற்றும் வாகன தணிக்கை மேற்கொள்ளாததே திருட்டு சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த இளைஞர் சிக்கினார். விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி ராஜா என்பவர் தனது நண்பர் சிவசுதன் மற்றும் சிலரிடம் அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி 15,50,000 ரூபாய் பணம் வாங்கி மோசடி செய்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புகழேந்தி ராஜா பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிய 2 சிக்கினர். ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அருண்குமார் என்பவரின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனம் திருடு போனது. இது தொடர்பான புகாரின் பேரிலான விசாரணையில் திருப்பத்தூர் சின்ன வேப்பம்பட்டு சக்திவேல், சேலம் கஞ்சநாயக்கன்பட்டி குணா ஆகிய 2 திருட்டு வாகனத்துடன் சிக்கினர். 2 மீதும் ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை அறிந்த பொதுமக்கள் குற்றவாளிகளே மீண்டும் குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கான சூழல் ஸ்டாலின் ஆட்சியில் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணியின் கார் கண்ணாடியை உடைத்த 3 பேர் பிடிபட்டனர். மனோஜ் சித்தார்த் என்பவர் தனது காரை பெருமாள் மலை அருகே உள்ள ஒரு சாக்லேட் கடை எதிரே நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாக்லேட் கடையின் உரிமையாளரான அயூப் கான் காரை அப்புறப்படுத்த கோரி மனோஜ் சித்தார்த்திடம் வாக்குவாதம் செய்த நிலையில் அவர் உட்பட 3 மனோஜ் சித்தார்த்தின் கார் கண்ணாடியை சேதப்படுத்தி அவரை தாக்க முயன்றனர். இது குறித்தான புகாரின் பேரில் 3 பிடிபட்டனர். விடிய ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் பெறலாம் என கூறி பெண் ஒருவரிடம் 5,91,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். டெலிகிராமில் பகுதி நேர வேலை என வந்ததை நம்பிய அந்த பெண் அதிலிருந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஒருவர் கூறி லிங்க் அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த நபர் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமும் அதிக லாபம் பெறலாம் என அந்த பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி மற்றொரு லிங்க் அனுப்பியுள்ளார். அந்த லிங்கில் சென்று அதில் வந்த இணையதள பக்கத்தில் 5,90,830 ரூபாய் பணத்தை அந்த பெண் முதலீடு செய்துள்ளார். கூறியிருந்தபடி லாபம் வராததால் அந்த நபரை பெண் தொடர்பு கொண்ட போது மேலும் பணம் கட்டினால்தான் லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் தேசிய சைபர் கிரைமில் அளித்த புகாரின் பேரில் பள்ளிமுக்கு பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை மணலியில் மர்ம கும்பல் ஒன்று மருந்தக உரிமையாளரிடம் 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணலி தென்றல் நகர் பகுதியில் அஜ்மல் கான் என்பவர் மருந்தகம் நடத்தி வருகிறார். இவர் வங்கியில் செலுத்துவதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை இருசக்கர வாகனத்தில் வைத்து எடுத்துச் சென்ற நிலையில் குறுக்கிட்ட மர்ம நபர்கள் 3 பேர் அவரிடம் இருந்த பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது அஜ்மல் கான் கூச்சலிட்டதால் அந்த 3 ஓட்டம் பிடித்தனர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கறவை மாடுகள் திருடிய 2 சிக்கினர். காவனூரைச் சேர்ந்த ஜோதிராஜனுக்கு சொந்தமான 2 பசுமாடுகள் வீட்டின் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடு போனது. இது குறித்த புகாரின் பேரில் நடைபெற்ற விசாரணையில் அம்மனூரைச் சேர்ந்த ஜான் பீட்டர்சன் என்பவர் அந்த மாடுகளை திருடி சோளிங்கர் மோட்டூரைச் சேர்ந்த மோகன் என்பவரிடம் விற்றது தெரியவந்தது. இதையடுத்து 2 பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்த மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, மாடுகளுக்கும் பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டுகின்றனர்.